ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பீட்ரூட் குழம்பு தாங்க செஞ்சிருந்தேன். சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு பக்கம் அரிசி கழுவி வச்சுட்டு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஓல் ஸ்பைசஸ் அந்த கரம் மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாம் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு சோம்பு, சீரகம் தாளித்து விட்டுருக்கேங்க. கடுகு போடலை. இந்த பீட்ரூட்டை வந்து அதில் போட்டு அந்த ஹோல் ஸ்பைசஸ்லேயே இது வந்து நல்ல எண்ணெயில் வதங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசனை வந்து போகுங்க. அதனால இந்த பீட்ரூட் வந்து ஆஃப் பாயில்டு வர வரைக்கும் நீங்கள் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து செய்வேன். நம்ம அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி விட்டு எங்கள் அம்மா வந்து செய்வாங்க. அம்மானாலே செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அம்மாவுங்க சமையல் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து சூப்பராக செய்வாங்கங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸ்பூனில் மெஷர்மெண்ட்டெல்லாம் இவ்வளோலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? பட் அம்மா வந்து அப்படி கிடையாது, கையில் தான் எடுத்து போடுவாங்க. அம்மாவும் சரி அம்மம்மாவும் சரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் எப்போயாச்சும் அம்மா வந்தாங்கன்னா சூப்பராக குழம்பு ஏதாவது ஒன்று வச்சு காட்ட சொல்கிறேன் பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க எங்கள் அம்மா செய்கிறது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி சேர்க்கக்குள்ள அந்த காயோட பச்சை வாசனை வந்து போயிடும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பீட்ரூட்டோட பச்சை வாசனை பிடிக்காது. மெயினாக எனக்குமே வந்து பீட்ரூட்டோடைய அந்த வாசனை வந்து பிடிக்காது. அதனால் இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது நான் பொடி பொடியாக கட் பண்ணல, கொஞ்சம் பார்த்தா பெருசு பெருசாக தான் தெரியும் உங்களுக்கு. உப்பு போட்டு வதக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், வெங்காயம் எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோவும் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் திக்காகவே தாங்க வந்து செய்ய போகிறோம். தேங்காய் ஊற்ற மாட்டோம் இல்லைங்களா? தம்பிக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸ்வீட்ஸ்லலாம் சேர்த்தா தம்பி நல்லா சாப்பிடுவான் தேங்காய். ஆனால் குழம்புலன்னா ஏனோ அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தக்காளி வந்து அரைச்சி விட்டுக்கலாம். அரைச்சி விட்டு சூப்பராக அதில் சேர்த்து விட்டுட்டோம்னா இப்போவே பாருங்கள் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேறு எதுவுமே இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, எனக்கு நிறைய இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மெயினாக. அதனால கொஞ்சமாக கரம் மசாலா கூட அவங்க கொஞ்சமாக சேர்த்தா தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெவியாக அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக வந்து பாருங்கள் எவ்வளோண்டு சேர்த்துருக்க கரம் மசாலா, நம்ம வீட்டுக்கு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க. நான் செய்கிற குழம்பெல்லாம் வந்து பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஏன்னா எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் குழம்பு இதெல்லாம் வந்து கிரேவிலாம் அந்தளவுக்கு வராது. ஏன்னா நானுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிச்சன் கிட்டேயே வந்திருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து எனக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாது. கல்யாணம் ஆகும்போது எங்கள் மாமியார் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு தான் வந்தேன். இப்போ நம்ம வந்து நான் குழந்தைக்கு சாப்பாடு கட்டப்போது அரிசிக்கு ஒன்று ஒன்றா நான் கற்றுக்கிட்டது தான். மெயினாக எனக்கு எங்கள் அம்மா வீட்டு டேஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மாவை கேட்டு தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்வேன். அம்மா இது எப்படி செய்யணும், அது எப்படி செய்யணும்னு. எங்கள் சித்தி அவங்களும் வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் சூப்பராக சொல்லுவாங்க. மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எங்கள் சித்தி சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க நான் வந்து கற்றுக்கிட்டேன். நான் பெருசாக வந்து வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா, எங்கள் அம்மம்மா, எங்கள் சித்தி, எங்கள் மாமியார் என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்டு செய்வேன். அதனால் நான் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ அளவு தான் போடணும், இவ்வளோ தண்ணி தான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என் கைக்கு வர்றதை நான் போடுவேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா கைப்பக்குவம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குங்க என்னுடைய கிரேவி எல்லாமே. காரக்குழம்பாகட்டும், பூண்டு குழம்பு, எந்த குழம்பு நான் வச்சாலும் எங்கள் பாரம்பரிய குழம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டில் அவங்க சொல்லுவாங்க. நல்ல பெரியவங்க செய்கிற மாதிரி இருக்குது சகி நீ செய்கிற குழம்பெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து அந்த கிரெடிட் மொத்தம் எங்கள் அம்மம்மாவுக்கு தான் போய் சேரும். சூப்பராக நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தக்காளி வந்து அரைச்சி விட்டோம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், ரொம்ப திக்காக நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா பீட்ரூட்டை வந்து எண்ணெயிலே வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆஃப் பாயில்டு ஆகிற வரைக்கும் வதக்கியாச்சு. பீட்ரூட்டும் ஆல்மோஸ்ட் நல்லாவே வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நான். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்களா ரொம்ப அப்படியே நீர்த்து போயிடும், ஒரு மாதிரியே இருக்கும், அது நல்லாவும் இருக்காது. இது பார்த்திங்களா லாஸ்ட்டாக ஃபைனல் டச் வந்து பொட்டுக்கடலைங்க, உடச்ச
மொச்சை கடலை சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் ஊற்றுறவங்க இதில் தேங்காய் ஊற்றி அப்படியே ஒரு கிளறிட்டு அதை மூடி விட்டுட்டிங்களா சூப்பராக இருக்கும். அதுக்கு பதில் தேங்காய் சேர்க்க மாட்டோம் நாங்கள், பசங்க சாப்பிடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி இருக்கவங்க பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடர் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதில் வந்து கொட்டி ஒரே ஒரு கிளறிட்டு மூடிட்டிங்கன்னா திக்காகவும் இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய லஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா. இது ஆல்ரெடி எப்படி செய்யணுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு, நம்ம செஞ்ச பீட்ரூட் குழம்பு, அப்பளம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.